Bonjour à tous, tout le monde va bien? Aujourd'hui sur French Academy Tamil, vous allez apprendre 50 phrases très utiles en français. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பிரெஞ்சு அகாடமி தமிழ் வீடியோவில் நாளாந்த பிரெஞ்சு உரையாடல்களுக்கு தேவையான மிகவும் பயனுள்ள 50 உரையாடல் வாக்கியங்களை பார்க்க போகின்றோம். இவ்வாறான வாக்கியங்களை திரும்ப திரும்ப கேட்டு ஞாபகத்தில் வைத்திருப்பதன் மூலம் உங்களுடைய உரையாடலின் போது இவற்றை இலகுவாக பயன்படுத்தி கொள்ள முடியும். இது போன்ற பயனுள்ள பிரெஞ்சு வாக்கியங்களை கற்க வேண்டுமானால் யூஸ்ஃபுல் பிரெஞ்சு ஃப்ரேசஸ் என்ற பிளேலிஸ்ட் உருவாக்கி இருக்கின்றேன். பிரெஞ்சு அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்வதோடு ஆல் என்ற பட்டனை கிளிக் செய்யும் பொழுதுதான் நான் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒனிவா, முதலாவதாக நான் ஆசெல்லம் வீட்டிற்கு கேட்டிருந்தேன், ஆனால் எனக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை என்று கூறுவதற்கு J'ai fait une demande HLM, mais je n'ai pas encore eu de réponse. J'ai fait une demande HLM, mais j'ai pas encore eu de réponse. இங்கு je n'ai pas encore eu இது passé composéயில் உள்ளது, இறந்த காலம். j'ai eu avoir வினைச்சொல்லின் உடைய இறந்த கால வடிவம் இதில் எதிர்மறையாக உள்ளது. இங்கு HLM என்பதன் விரிவாக்கம் habitation à loyer modéré, அதாவது குறைந்த வருமானம் கொண்ட வீடுகள். அடுத்து வங்கியில் சென்று என்னுடைய கணக்கை மூடப் போகிறேன் என்று கேட்பதாக இருந்தால் je voudrais solder mon compte s'il vous plaît. Je voudrais solder mon compte s'il vous plaît. இன்னொரு வகையில் கேட்பதாக இருந்தால் solder என்பதற்கு பதிலாக fermer என்ற வினைச்சொல்லை பாவித்து கேட்கலாம். Je voudrais fermer mon compte s'il vous plaît. அடுத்ததாக நமக்கு பெரிய தொகையில் வரும் ஃபேக்சூரை 2 அல்லது 3 தடவை பிரித்து கட்டுவதற்கு கேட்பதாக இருந்தால் Est-ce que c'est possible pour payer ma facture en 3 fois? Est-ce que c'est possible pour payer ma facture en 3 fois? இன்னொரு வகையில் கேட்பதாக இருந்தால் Je voudrais payer ma facture en 3 fois. நான் என்னுடைய ஃபேக்சூரை 3 தடவை கட்டுவதற்கு விரும்புகிறேன். Je voudrais payer ma facture en 3 fois. அடுத்ததாக வங்கியில் சென்று என்னுடைய கணக்கில் ஒரு செக் போட போகிறேன் என்று கேட்பதற்கு Bonjour, je voudrais déposer un chèque sur mon compte s'il vous plaît. Je voudrais déposer un chèque sur mon compte s'il vous plaît. அடுத்து உன்னுடைய மகள் பாடசாலைக்கு தனியவா செல்கிறாள் என்று கேட்பதாக இருந்தால் Ta fille va à l'école toute seule. Ta fille va à l'école toute seule. உன்னுடைய மகள் தனியவா பாடசாலைக்கு செல்கிறாள் என்ற முதல் கேள்விக்கு நான் அவளை தினமும் அழைத்து செல்கிறேன் என்று சொல்வதற்கு Je l'emmène tous les jours. Je l'emmène tous les jours. அடுத்து உன்னுடைய வேலை முதலாளியிடம் நீ வருத்தமாக இருப்பதை கூறினாயா என்று கேட்பதற்கு Tu as dit à ton patron que tu es malade. Tu as dit à ton patron que tu es malade. இதனை வேகமாக கதைக்கும் பொழுது T'as dit à ton patron que t'es malade. T'as dit à ton patron que t'es malade. அடுத்ததாக பிறந்த நாள் பரிசு அல்லது ஏதாவது கிஃப்ட் வாங்கும் பொழுது அவனுக்கு என்ன வாங்குவது என்று எனக்கு தெரியவில்லை என்று கூறுவோம் அல்லவா. இதனை Je ne sais pas quoi lui acheter.
Je sais pas quoi lui acheter. உங்களுக்கு காரணம் தெரியுமா என்று கேட்பதற்கு Connaissez-vous la raison? Connaissez-vous la raison? அடுத்து இது யாருடைய சப்பாத்துக்கள் என்று கேட்பதற்கு À qui sont ces chaussures? À qui sont ces chaussures? 11வதாக அதை பின்னால் வையுங்கள் என்று சொல்வதற்கு mettez le derrière. Mettez le derrière. அதே போல அவற்றை முன்னால் வையுங்கள் என்று சொல்வதாக இருந்தால் mettez les devant. Mettez les devant. அடுத்து ஒரு பொருளை நான் இதை எங்கே வைக்கட்டும் என்று கேட்பதற்கு je le mets où? Je le mets où? அடுத்து இப்படி இருந்தால் சரியாக இருக்குமா என்று கேட்பதற்கு comme ça ça ira? Comme ça ça ira? அடுத்து இறைச்சி கடையில் சென்று இறைச்சி வாங்க செல்லும் பொழுது இந்த இறைச்சி நல்லதா என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொல்வார்கள் காலமேல் தான் வந்தது என்பார்கள். இதனை il est de ce matin. Il est de ce matin. எனக்கு அதை காட்டுங்கள் என்று சொல்வதற்கு faites voir. Faites voir. அடுத்து ஒரு பொழுதும் நான் நிறுத்த மாட்டேன் என்று சொல்வதற்கு je ne cesserai jamais. Je ne cesserai jamais. நீ ஏதாவது குடிக்க விரும்புகிறாயா என்று கேட்பதற்கு tu veux boire quelque chose? Tu veux boire quelque chose? இது நீண்ட நேரம் நீடிக்காது என்று கூறுவதற்கு ça ne va pas durer longtemps. வேகமாக கதைக்கும் பொழுது ça va pas durer longtemps. நான் அவளை ஷாப்பிங் செய்ய கூட்டிக் கொண்டு போகிறேன் என்பதை je vais l'emmener faire du shopping. Je vais l'emmener faire du shopping. 21வதாக யாரும் தும்மும் பொழுது உங்களுக்கு அலர்ஜிக் இருக்கின்றதா ஒவ்வாமை இருக்கின்றதா என்று கேட்பதற்கு tu es allergique? Tu es allergique? அடுத்து நீ எத்தனை மணிக்கு திரும்ப வேலை தொடங்குகின்றாய் என்று கேட்பதற்கு tu recommences le travail à quelle heure? Tu recommences le travail à quelle heure? அடுத்து உடுப்பு கடையில் சென்று உடுப்பு ஏதாவதை பார்த்து இது எனக்கு நன்றாக இருக்கின்றது என்று கூறுவதற்கு elle me va très bien. Elle me va très bien. லண்டனில் இருக்கும் உங்களுடைய நண்பர் என்னை லண்டனில் பார்க்க வருவியா என்று கேட்பார் அல்லவா, இதனை tu viendras me voir à Londres. Tu viendras me voir à Londres. அடுத்து அவள் இன்டர்நெட்டில் விலை குறைவாக டிக்கெட்டை வாங்கினாள் என்று கூறுவதற்கு elle a trouvé un billet pas cher sur internet. Elle a trouvé un billet pas cher sur internet. அவளிடம் பணம் இருக்கின்றது, இதனை elle a de l'argent. Elle a de l'argent. நீ ஏன் மிகவும் கவலையாக இருக்கிறாய் என்று கேட்பதற்கு pourquoi tu es si triste? Pourquoi tu es si triste? அடுத்து பஸ் தரிப்பிடம் அல்லது ரயில் நிலையத்தில் காத்திருக்கும் பொழுது எங்களுக்கு இன்னும் 5 நிமிடம் இருக்கின்றது என்று கதைக்கும் பொழுது சொல்வோம், இதனை on a encore 5 minutes. On a encore 5 minutes. உங்களுடைய நெருங்கிய நண்பர்களிடம் தயவு செய்து உன்னுடைய காரை எனக்கு இரவல் தருவியா என்று கேட்பதற்கு tu me la prêtes ta voiture? Tu me la prêtes ta voiture? உனக்கு இந்த விடுமுறை நாட்கள் பிடிக்கவில்லையா என்று கேட்பதற்கு tu n'aimes pas ces vacances? Tu n'aimes pas ces vacances? 31வதாக இது உண்மையாகவே நன்றாக இல்லை என்று கூறுவதற்கு ce n'est vraiment pas bon.
ce n'est vraiment pas bon. வேகமாக கதைக்கும் பொழுது c'est vraiment pas bon. அடுத்து யாரும் நம்மிடம் ஒரு பொருளை கேட்டு இந்த பொருளை பார்த்தியா என்று கேட்கும் பொழுது நாம் அதற்கு அதனை நான் பார்க்கவில்லை என்று கூறுவதாக இருந்தால் je n'en ai pas vu. Je n'en ai pas vu. வேகமாக கதைக்கும் பொழுது je n'ai pas vu என்று சொல்வோம். இங்கு on என்பது எந்த பொருளை குறித்து காணவில்லை என்று கேட்கிறோமோ அந்த பொருளை குறிக்கும். அடுத்து வங்கியில் சென்று எனது ஆலோசகரை பார்க்க விரும்புகிறேன் என்று கேட்பதற்கு je voudrais voir mon conseiller. Je voudrais voir mon conseiller. ஆலோசகர் ஆணாக இருந்தால் mon conseiller என்றும் பெண்ணாக இருந்தால் ma conseillère என்று சொல்ல வேண்டும். அடுத்து உங்களிடம் ஒரு பேனை இல்லையா என்று கேட்பதற்கு vous n'auriez pas un stylo? Vous n'auriez pas un stylo? அடுத்து உனக்கு காலை உணவு எடுக்க விருப்பமில்லையா என்று கேட்பதற்கு tu ne veux pas prendre le petit déjeuner? Tu veux pas prendre le petit déjeuner? ஒரு இடத்திற்கு புறப்படும் பொழுது ஏற்கனவே 10 மணி என்று கூறுவோம் அல்லவா, இதனை il est déjà 10 heures. Il est déjà 10 heures. நான் நினைக்கிறேன் அவளுக்கு பயமாக இருக்கிறது என்று je pense qu'elle a peur. Je pense qu'elle a peur. அடுத்து உங்கள் வீட்டில் இருப்பவரிடம் நாளைக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கின்றது, என்னை 7 மணிக்கு எழுப்பி விடுங்கள் என்று கூறுவதற்கு demain j'ai un rendez-vous, réveillez-moi à 7 heures. Demain j'ai un rendez-vous, réveillez-moi à 7 heures. அடுத்து யாராவது என்னை கூட்ட வருகிறீர்களா என்று கேட்பதற்கு est-ce que quelqu'un va venir me chercher? Est-ce que quelqu'un va venir me chercher? Est-ce que quelqu'un va venir me chercher? நண்பர்களிடம் இந்த வீக்கெண்டில் வார இறுதியில் நீ என்ன செய்ய போகிறாய் என்று கேட்பதற்கு tu vas faire quoi ce week-end? Tu vas faire quoi ce week-end? வீட்டிற்கு யாரையும் சாப்பிட அழைத்திருந்தால் இப்பொழுது சாப்பிடுகிறீர்களா அல்லது புறப்பட முன் சாப்பிட விருப்பமா என்று கேட்பதாக இருந்தால் désirez-vous manger maintenant ou avant de partir? Désirez-vous manger maintenant ou avant de partir? அடுத்து நான் வீட்டிற்குள் நுழையும் பொழுது நீங்கள் எதை பற்றி கதைத்து கொண்டிருந்தீர்கள் என்று கேட்பதற்கு de quoi parliez-vous quand je suis entré? De quoi parliez-vous quand je suis entré? உங்களுடைய காலை உணவை எத்தனை மணிக்கு எடுக்கிறீர்கள் என்று கேட்பதற்கு à quelle heure prenez-vous votre petit déjeuner? À quelle heure prenez-vous votre petit déjeuner? அடுத்து எப்போது ட்ரெயின் புறப்படும் என்று கேட்பதற்கு quand est-ce que le train part? Quand est-ce que le train part? Quand est-ce que le train part? உன்னுடைய சகோதரி எங்கு வசிக்கிறாள் என்று கேட்பதற்கு où est-ce que ta sœur habite? Où est-ce que ta sœur habite? அவளுக்கு வாசிக்க பிடிக்காது என்று கூறுவதற்கு elle n'aime pas lire. Elle n'aime pas lire. உங்களுடைய நண்பர்கள் யாரிடம் நீ இன்று மிகவும் சந்தோஷமாக இருக்கிறாய் என்று கூறுவதற்கு tu as l'air très contente aujourd'hui. T'as l'air très contente aujourd'hui. உங்களுடைய உறவினரிடம் அல்லது நண்பர்களிடம்
நீ எப்போது வேண்டுமானாலும் என்னை பார்க்க வரலாம் என்று சொல்வதற்கு tu peux venir me rendre visite quand tu veux. Tu peux venir me rendre visite quand tu veux. இந்த வார இறுதியில் நீ ஃப்ரீயாக இருப்பியா என்று கேட்பதற்கு tu es libre ce week-end. Tu es libre ce week-end. T'es libre ce week-end. இறுதியாக தலைமுடி வெட்டும் கடையில் சென்று அப்பாயின்மெண்ட் இல்லாமல் நான் தலைமுடி வெட்ட முடியுமா என்று கேட்பதற்கு Est-ce que je peux avoir une coupe sans rendez-vous? Sans rendez-vous என்றால் அப்பாயின்மெண்ட் இல்லாமல். Est-ce que je peux avoir une coupe sans rendez-vous? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாக்கியங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள், உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.